ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி நம்ம ஜேகேயோட எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட்டில் ஜேகேயும் சைனீஸும் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ சொல்லுவான், அப்போ வந்து அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஜேகே கூட அவளை நான் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்களுக்காக சண்டை போட்டிருப்பான். கேங்ஸ்டர் ஹஸ்பண்ட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். சரிடா, நம்ம எஃப்எஃப்குள்ளே போயிடலாமா? அப்புறம் வந்துட்டு என்ன நடக்குதுன்னா, நைட் ஆகுது. நீங்கள் அப்போ தான் குளிச்சுட்டு வரீங்க. ஒரு டவல் வியர் பண்ணிட்டு ஜேகே நல்லா குடிச்சிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். ஏய், யாரும் கொலைக்காரு பொண்டாட்டியே, நல்லா ஜாலியாக இருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே என்ட்ரன்ஸில் வந்து அப்படியே சொல்லிட்டே வந்துட்டுருக்கான். நீங்கள் மிரரில் வந்து தலையை காய வச்சுட்டு இருப்பீங்க. ஜேகே உங்கள் பின்னாடி வந்து வெட்டான ஹேர்லாம் எடுத்து விட்டுட்டு மிரர் வழியாக அவங்கள பார்க்குறான். உங்கள் லிப்ஸ்லாம் ரொம்ப ட்ரை ஆகியிருக்கு. உங்கள் ஃபேஸ்லாம் அங்கங்கே அடிபட்டுருக்கு. உங்கள் ஷோல்டர்லனா மார்க்லாம் இருக்குது. அப்படி இருக்குது. அதை பார்த்தோன்னே ஜேகேனால் சுத்தமாக முடியல. உங்களை பேக் ஹக் பண்ணிகிட்டே அப்படியே அழுகுறான். ஜேகே, ஏன்டா அழுவுற? என்னாச்சு ஜேகே? ஏதாச்சும் ஆயிடுச்சா? என்ன ஜேகே ஆச்சு? ஏய் இல்லடி, இப்படி தான் நான் ஃப்ரேயாவுக்கும் கஷ்டப்படுத்திருப்பா. அவள் எவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருப்பா. என்னால் சுத்தமாக முள்ளடி ஓயன். ஆனால் நீ அதை பார்த்துட்டு தானே இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கை பிடிச்சி நல்லா ப்ரெஸ் பண்ணுறான். ஜேகே ப்ளீஸ் விடுடா, என்னால் முடியல ஜேகே, ப்ளீஸ் ஜேகே விடுடா ஜேகே, என்ன ப்ளீஸ்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் அழுவுறீங்க. விடணுமாடி ஒன்றை? அவள் எவ்வளோ வேதனை அனுபவிச்சிருப்பா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பெட்டில் போட்டு டவலை ரிமூவ் பண்ணி உங்களை நல்லா கிஸ் பண்ணுறான். அப்போது ஜேகே ப்ளீஸ் விடு ஜேகே, ப்ளீஸ் ஜேகே. அவன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் போது அவன் உங்களை வந்து நல்லா ஸ்லாப் பண்ணுறான். பண்ணிகிட்டே பக்கத்தில் இருக்க நைஃப் இருக்கும் எடுத்து உங்கள் லெக்லே நல்லா வந்துட்டு கிழிக்கிறான் ஹேண்டை வச்சு. நீங்கள் ஃபெயிண்ட்டே ஆகிடுறீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ரொம்ப காயப்பட்டு தான் இருப்பீங்க. ஆல்ரெடி வந்துட்டு ரொம்ப பங்கமாக பண்ணியிருப்பான் உங்களை. இப்படி பண்ணோன்னா நீங்கள் வந்து மறுபடியும் வந்துட்டு அன்கான்ஷியஸாக போயிட்டீங்க. அப்போ ஜேகே வந்துட்டு அழுதுன்னு, ஏய் ஏன்டி இப்படி பண்ண? உன்னை எவ்வளோ நம்பினேன். உன்னை நம்பி தானடி அவளை விட்டுட்டு போனேன். ஆனால் நீ ரொம்ப தப்பு பண்ணிட்ட ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறான். கொஞ்சம் நேரத்தில் வந்து உங்களுக்கு மெடிசன்லாம் போட்டுட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறான். அப்புறம் பார்த்தா இன்னொரு சைடு வந்து, டேய் ஜிமினா, அவள் வேணும்டா. எனக்கு எப்படி இருந்தா தெரியுமா? எப்பா அவள் கண்ணில் ஒரு பயம் பார்த்தேன்டாண்ணா. டேய் என்னால் முள்ளடா சுத்தமாக. அப்படியே அவளை அடைஞ்சே தீரணும் போல இருக்குடா மச்சான். டேய் ஜேகேவை போடணும்டா. டேய் பொட்ட போய் அந்த பிள்ளைக்காக அவனை கொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு துடிச்சிட்ருக்க. இப்போ எதுக்கு ஜேகேவை போடணும்னு தோணுச்சு உனக்கு? டேய் இல்லைடா, அவளை பார்த்தா நீயே ஜேகேவை போட்டுருவேடா அப்படின்னு டேய் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உங்கள் பிக்கை வந்து ஜிமின் கிட்ட காமிக்கிறான். ஏய் ஒயன், டேய் நீ அவளை பார்த்தியா சொல்லுடா அப்படின்ற மாதிரி ஜிமின் வந்து கொஞ்சம் குறைசாவே கேட்குறான். அப்போ வந்து ஜாக்சன் சொல்கிறான், டேய் யாரா இவ இப்படி இருக்கா? ஏன்டா இப்போ நீ இவளுக்கா இப்படி பதறிட்டு இருக்க? என்னடா அப்படின்னு. டேய் உனக்கு சொன்னால் புரியாதுடா. இவ எனக்கு வேணும்டா மச்சான் எனக்கு இவ வேணும்டா. டேய் ஜாக்சன் அப்போ சொல்கிறான், டேய் மயிறு அவள் எனக்குடா. அப்போ நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து ஜாக்சனை வந்து ஷூட் பண்ணிடுறான் டக்குன்னு. அப்புறம் வந்து ஜிமின் சொல்கிறான், அவள் எனக்கு மட்டும்தான்டா, ஜேகே உனக்கு இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினும் வந்துட்டு இது பண்ணிட்டு இதை அமைதியாக ஜாக்சனை வந்து அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்ருக்கான். அப்புறம் வந்துட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா அப்படியே டே போகுது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு ஆயிடுச்சு. ஜேகே எந்திரிச்சு உங்களை பார்த்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போகிறான். நீங்கள் தூக்கத்தில் ஜேகே ஹேண்டை பிடிச்சிட்டு, ஜேகே போகாத ப்ளீஸ்டா, என் கூட இரு, என் அப்பா ரொம்ப அடிக்கிறாரு, ப்ளீஸ் ஜேகே ப்ளீஸ்டா என்னை விட்டு போகாத ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே உங்களை டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். ஆஃப்டர் சம் மினிட்ஸ் நீங்கள் வந்து முழிச்சு பார்க்குறீங்க. பட் ஜேகே அங்கே இல்லை. நெக்ஸ்ட்டு சைடு வந்துட்டு ஜேகே வந்துட்டு அப்படியே புலம்பினே இருக்கான். அப்போ வந்துட்டு
சைனீஸா எனக்கு ஒன்றுமே புரியலடா. அதை ஒய்யன்தான் பண்ணியிருப்பாளா? அப்போ வந்து டிராகன் சொல்கிறான், டேய் மயிறு, அவள் அங்கே தானே இருந்தா, பக்கத்தில் தானே இருந்தா, அப்போ அவள் தானடா பண்ணியிருக்கணும். இல்லைடா, எனக்கு என்னமோ சரியில்லைன்னு தோணுது. டேய் ஜேகே, நீ குழப்பிக்காமல் அவகிட்டே போய் என்ன ஆச்சுன்னு கேளுவேண்டா அப்படின்ற மாதிரி டேங் சொல்கிறான். அப்போ அவள் நாங்கள் ஒன்றுமே பண்ணலைன்னு மட்டும்தான்டா சொல்கிறா. வேறு என்னத்தடா அவளை கேட்க சொல்கிறேன்ட்டு. டேய் எனக்கு சந்தேகமாக தான்டா இருக்கு, என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரில, என்னன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சைனீஸ் சொல்கிறான். அதோட ஜேகே சொல்கிறான், சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பெட்டில் படுத்துட்டு உங்கள் சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் ஜேகே கூட இருந்ததெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ குட்டி வயசில் ஜேகே வந்துட்டு, ஏய் வயன் வாடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி ஜேகே கேட்குறான். அப்போ வந்து நீங்கள் சொல்கிறீங்க, ஜேகே எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும்னு தெரியும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. நீ வேணால் பாருடி, நான் தயாங்கு டிராகனு அப்புறம் உங்கள் அண்ணா சைனீஸ் எல்லாருமே கேங்ஸ்டர் ஆகி உன்னை தூக்கிட்டு போய் நான் தாலி கட்டுறேன் பாரு, நீ என்னோடய பிரின்சஸ் டி, நான் உன்னை பிரின்சஸ் மாதிரி பார்த்துப்பேன்டி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே சொல்லியிருப்பான். அதோட நீங்களும் சரிடா ஜேகே அப்படி சொல்லிட்டு சிரிச்சிருப்பீங்க. அது வரையும் அப்படியே சிரிச்சுட்டே நீங்கள் அப்படியே மெய்மறந்து அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கும்போதே அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, ஹலோ பேபி அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு வாய்ஸ் கேட்குது. உங்கள் ஃபேஸில் பயம் அப்படி தெரியுது, என்னன்னே உங்களுக்கு புரியல, எங்கேருந்துடா கேட்குது அப்படின்னு யோசிச்சுட்டு, யார் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க. யாரா? உன் அருமை காதலண்டி. யார்? என் முன்னாடி வாங்க, இதோ வந்துட்டேன்டி என் ஆசை காதலியே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முன்னாடி வரான். ஜிமின் நீ எப்படி உள்ள? ஜேகே இங்கே தான் இருக்கான் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பேனிக் ஆகுறீங்க ரொம்ப. அவன் நைட்டு தாண்டி வருவான், ஏன்டி அவசரப்படுற, நான் வந்த வேலையை முடிச்சுட்டு நானே போயிடுவேன். ஜிமின் ப்ளீஸ் என்கிட்ட வராத, ஜேகே உனக்கு கொண்டுடுவான் ப்ளீஸ் ஜிமின் அப்படின்னு சொன்னோன்னா, ஃப்ரையாவை கொண்ட மாதிரியா ஜேகேயை கொண்டுட்டு உன்னை தூக்கிட்டு போயிடுவேண்டி அப்படின்னு சொன்ன. ஃப்ரையாவை நீ தான் கொன்னியா? யா, தட் கிரேட் ஜிமின் தான் கொன்னது, அதுக்கு என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். உன்னால தான் என் ஜேகே என்ன வெறுக்கிறான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தானா? நான் இப்போயே போய் ஜேகே கிட்ட சொல்கிறேன். ஓ சொன்னால் மட்டும் அவன் நம்பிடுவானா? அவன் எனக்கு கட்டுப்பட்டு இருக்காண்டி, நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நான் சொன்னதுக்கு தான் அவனை போட்டு அப்படியே வேறு லெவலில் அப்படி சொல்கிறது. நான் தான் ஜேகேவே அங்கே கூட்டிகிட்டே வந்தது, நான் தாண்டி இங்கே ராஜா. என்ன சி வாய மூடு, ஜேகே மட்டும்தான் ராஜா, அவன் மட்டும்தான் என்னோடது உரிமை, அவனுக்கு மட்டும்தான் இருக்குது, நான் அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் பாட்டில் என்னென்னமோ பேசினே இருக்கீங்க ஏன்னா உங்களால் அவ்வளோ ஃப்ரையாவை கொன்னது அப்படின்னு சொன்னோன்னே உங்களுக்கு தாங்கவே முடியல. ஏன்னா அந்த டைம் உங்களுக்குமே அது என்னன்னே தெரியாது. நான் இந்த கதை இன்னும் வரும்டா, அப்போ பார்த்துக்கலாம். அதோட ஜிமின் உங்கள் கன்னத்துலேயே நல்லா அடிச்சுட்டு, வாய் பேசாமல் அப்படியே மூடிட்டு இருக்கியோ அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. அப்போ டோர் நாக் பண்ணுற சவுண்ட் கேட்குது. என்னை பற்றி ஏதாச்சும் சொன்னேன் உன் அண்ணன் சைனீஸாவை கொண்டுருவேன் சரியா? இப்போ போயிட்டு வரேன் பேபி பாய் அப்படின்னு சொல்லிட்டு விண்டோ வழியாக போயிடுறான். நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே டோரை ஓப்பன் பண்ணுறீங்க. ஜேகேவும் ரொம்ப உங்களை கோவமாக பார்த்துட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் பின்னாடி போகிறீங்க. ஜேகே அப்போ சொல்லுவான், ஏய் டோரை ஓப்பன் பண்ண எவ்வளோ நேரம்டி உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜேகே இல்லை, அது ரெஸ்ட் ரூமில் இருந்தால் தான். ஓ அப்படியா? ஜேகே என்கிட்ட ஏன் வர? ஜேகே ஏன் வர அப்படின்ற மாதிரி நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க. ஏன்னா அவன் நேற்று உங்கள் காலை கிழிச்சது எல்லாமே உங்களுக்கு அப்படி பயமாக இருக்குது ரொம்ப. அப்படி சொன்னா, ஏய் நான் உன் புருஷன்டி, நீ என் பொண்டாட்டிடி, நான் கிட்டே வராமல் வேறு யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் நெக்கில் கை வைக்க வரான். நீங்கள் நல்லா ஐஸை க்ளோஸ் பண்ணுறீங்க. அப்போது ஒரு தாலி செயின் மாதிரி குட்டியாக அவங்க நெக்கில் போட்டு விட்டு உங்கள் நெக்கை சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். நீங்கள் அவன் நேமை சொல்லி ஒரு மாதிரி பண்ணிவிட்டு அவன் ஹேரை டைட்டாக ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு இன்னொரு ஹேண்டில் அவன் ஷர்ட்டு காலர்லாம் பிடிச்சி இன்னும் கிட்ட இழுக்கிறீங்க. அவன் உங்கள் ஹிப்பில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு அப்புறம் பேக் நெக்கில் ஒரு ஹேண்டை வச்சுட்டு நல்லா கிஸ் பண்ணுறான். சங்குக்கா ஜேகே
என்னால் முடியலடா ஜேகே. அப்புறம் வந்து தென் ஜேகே வந்து அப்படியே உங்களை வந்து தூக்கிட்டு பெட்கிட்ட போகிறான். அப்போ ஜேகேவோட ஃபோன் ரிங் ஆகுது. ஏய் அவன்டா அது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுக்கிறான். டேய் நான் ஜிமின் பேசுகிறேன். டேய் ஜிமினா சொல்கிறா எப்படி இருக்க? ஜிமினா எதுக்கு இப்போ கால் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிகிட்டு இருக்க போதே அவன் ஐஸ்லாம் டியர்ஸ் வருது. கால் கட் பண்ணிட்டு அவங்கள அப்படியே பார்க்குறான். ஏண்டி இப்படி போட்டு என்னை சாவடிக்கிற மயிறு? நான் என்னடி பண்ணேன் உனக்கு? உன்னை லவ் பண்ணது தான் தப்பா? என் ஃப்ரையாவை அப்படி குடும்பப்படுத்திருக்கல்லாடி. சி நீலாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். நீங்கள் செம்மையாக ஏறீங்க. ஜேகேம்மா நான் எதுவுமே பண்ணலடா. நான் அவனுக்கு ஜேகே என்னை ஏன் இப்படி பண்ணுற ஜேகே? ஏன் நம்ப மாட்டேங்கிறேன் ஜேகே? நான் எதுவுமே பண்ணல ஜேகே. ப்ராப்ளமே அந்த ஜிமின் தான் ஜேகே. உன்னையுமே ஏமாத்திட்டே இருக்கான்ட்டேன் ஜேகே. இன்னும் ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. இல்லை ஜிமின் எனக்கு ஒன்றும் புரியல. ஜேகே நீ ஃபீல் பண்ணாதடா. அவளாக பண்ணுற கொடுமையில் அவள் கூட இருந்தது யாருன்னு சொல்லணும்டா சரியா அப்படின்னு சொன்ன. சரி மச்சான் இன்றைக்கி இருக்கு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தென் ஜேகே கோவமாக வீட்டுக்கு வந்து உங்கள் ஹேண்டை பிடிச்சி பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஜேகே ப்ளீஸ்டா என்னை விட்டுட்டு. இங்கே இருட்டாக இருக்க பயமாக இருக்குது. எனக்கு இருட்டு நான் பயம்னு தெரியும்ல. ஏன்டா இங்கே கூட்டிகிட்டு வர ஜேகே? ஏய் சனியனே வாய முடியண்ணா. எல்லாம் ஒன்றால தான். இன்றைக்கி பாருடே ஒன்று நல்லா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை போட்டு நல்லா அடிக்கிறான். உங்களுக்கு சுத்தமாக முடியல. ஜேகே ப்ளீஸ் ஜேகே என்னை விட்டுட்டு ஜேகே விடு ஜேகே. என்னால் முடியல ஜேகே. ஏய் வாய முடியண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் உங்கள் ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வாலில் நிற்க வச்சு நல்லா அவங்கள வந்து பண்ணுறான். அவங்களுக்கு சுத்தமாக முடியல. சொல்லுடி யார் கூட சேர்ந்து இதெல்லாம் பண்ண சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஜேகே எனக்கு எதுவும் தெரியாதுடா. நான் எதுவுமே பண்ணல. ஏய் பொய் சொல்லாதடி மயிரே. நீந்தாண்டி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே வந்து பிளட்லாம் இருக்குது. அது கூட பார்க்காம அவன் கீழே போட்டு நல்லா அவங்கள பண்ணுறான். உங்களுக்கு நீங்கள் இப்படி அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படியே நீங்கள் ஃபெயிண்ட் ஆகிடுறீங்க. ஜேகே மெதுவாக அவங்கள பார்த்துட்டே அழுகுறான். ரொம்ப கத்தி அழுகுறான். ஏய் உன்னை இப்படிலாம் பண்ணணுன்னு எனக்கு என்ன ஆசையாடி? நீ உண்மையாக சொல்லிட்டான்டா நான் விட்டுருவேன்டி. ஏய் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு எனக்கு தோணுதுடி. ஆனால் ப்ளீஸ் ஏன் சொல்லிடுடி அப்படின்ற மாதிரி உங்களை ஜேகே மேலே கூட்டிகிட்டு வந்து குளிப்பாட்ட வச்சுட்டு உங்களை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே தூங்குறான். நெக்ஸ்ட் டே வந்துட்டு ஆகுது. ஜிமின் வந்து அந்த சைடு வந்து என்ன நடக்குதுன்னா ஜிமின் பேசிகிட்டு இருக்கான் அவன் பாட்டில். ஏன் உன்னை விடவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி அப்படி என் ஜிமினார் சொல்லிகிட்டு இருக்கான். அப்புறம் வந்துட்டு இன்னொரு சைடு என்னன்னா ஒரு கால் பேசிகிட்டு இருக்கான் ஜேகே. டேய் மயிரை எப்படிடா 1 வீக் நான் வர்றது? ஏய் குஞ்சா 1 வீக் வர்றதுனால ஒன்றும் குறைஞ்சிட வந்த வாடாடி. நீ எவ்வளோ வேணாலும் அவள் கூட இருறா. அப்புறம் டேய் அவளை தண்ணியாக விட்டுட்டு வர சொல்கிறியா? டேய் அதான் ஆளுங்க இருக்காங்கள்ல. அப்புறம் என்னடா மயிறு மாதிரி பேசின்னு இருக்க. மூட்டி கிளம்பி வாடாட்டா என் கூட. ஏய் நாடா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு கால் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான். நீங்கள் நேற்று நடந்ததெல்லாம் நினச்சி பயத்தில் இருக்கீங்க. ஏய் நான் லண்டன் போகிறேன்டி 1 வீக்கு. அதுக்கு உன்னைய விட்டுடுவேன்னு மட்டும் நினைக்காத, வந்துடுவேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு நீ உள்ளே இரு, வெளியிலலாம் போகாத. ஏதாச்சும் வேணும்னா காட்சிக்கிட்ட கேளு சரியா? ரூமை நல்லா லாக் பண்ணிட்டு தூங்கு ஓகேயா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் எதுவுமே சொல்லாமல் ஜேகே போய் நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. போய் தான் ஆகணுமா ஜேகே? ஏய் இது ஒரு முக்கியமான மீட்டிங்குடி, போய் தான் ஆகணும். நானும் வரேனே. வேணாண்டி அங்கே கொஞ்சம் டேஞ்சர். எனக்கு தனியாக இருக்க பயமாக இருக்குது ஜேகே. ஏய் ஏன்டி உன்னை இவ்வளோ கொடுமைப்படுத்துறேன்ல, ஏன்டி என்னை விட்டு போகாமல் இருக்க? இந்நேரம் நான் போகிறேன்னு தெரிஞ்சால் நீ எஸ்கேப் ஆகிடுவேன்னு நினச்சா நீ ஏன்டி இப்படி பேசுகிற? ஏன்னா நான் தப்பு பண்ணல ஜேகே. அதோட உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன். எனக்கு ஃபஸ்ட்டு தெரில அதுதான் அப்படின்ட்டு. ஆனால் அந்த பிக்கை பார்த்தோன்னே என் ஜேகே என்கிட்ட திரும்பி வந்துட்டான்.
நம்மளால் என்ன பண்ணாலும் அவன் கூட இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஜேகே உங்களை ஹக் பண்ணிட்டு, ஏய் எனக்கு என்னன்னு தெரிலடி, எது தப்பு எது சரின்லான்னு தெரில, ஆனால் நீ தப்பு பண்ணியிருக்க மாட்டேன்னு ஒரு மனசு சொல்லுது, பட் நீ தப்பு பண்ணியிருக்கன்னு இன்னொரு மனசு சொல்லுது. எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்கும்ல, அதுதான் நமக்கு நல்லது. நம்மளா போய் நோண்டுனா ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வச்சுட்டு இருக்கான். நீங்கள் அவனையே பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போது ஏய் குஞ்சா எவ்வளோ நேரம்டா அப்படின்ற மாதிரி, டே அப்படின்ற மாதிரி சைனீஸ் பேசுகிறான். அவங்கள பார்த்தோன்னா அப்படியே அமைதியாகிடுறான் சைனீஸ் அண்ணா அப்படின்னு நீங்கள் போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. சைனீஸுக்கு ரொம்ப டியர்ஸ்லாம் வருது. ஜேகே எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். சின்னண்ணா எப்படி இருக்கண்ணா? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கண்ணா. உன்னை சின்ன அண்ணான்னு கூப்பிட்டு எவ்வளோ நாள் ஆச்சுண்ணா. அண்ணா டேங்க அண்ணாவை பார்க்கணும் அண்ணா. நான் தப்பு பண்ணலண்ணா, எந்த தப்பு பண்ணலண்ணா, ப்ளீஸ்ண்ணா ஒரு தடவை என்னை பாப்புனேன்னு கூப்பிட அண்ணா. எனக்கு ஒன்று ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ்ண்ணா எனக்கு ஒன்றுனா துடிச்சு போயிடுவேல்ல அண்ணா, என்னை நம்ப அண்ணா ப்ளீஸ்ண்ணா, நான் எதுவுமே பண்ணலண்ணா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படியே சைனீஸை லெக்கை ஹக் பண்ணி அழுகிறீங்க. சைனீஸ்க்கு டியர்ஸ் வருது. ஜேகேயை பார்க்குறான். ஜேகே ஸ்மைல் பண்ணிட்டு தலையை அசிச்சோன்னே சைனீஸ் கீழே உட்காந்து உங்களை பார்த்துட்டு, பாப்னி என்னம்மா அண்ணன்கிட்ட வா, ஒன்றும் இல்லை சரியா, எல்லாம் சரியாயிடும் பாப்னி, எல்லாம் சரியாயிடும் ஓகேயா, அண்ணனுக்கு உன் மேலே எந்த கோவம் இல்லை சரியா, நீ ஏன் அழுகிற, ஜேகே ரொம்ப கஷ்டப்படுத்துகிறானா உன்னை அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் அவங்கள நல்லா ஹக் பண்ணிட்டு அழுகுறான். அப்போ டேங்க உள்ளே வரான். நீங்கள் ஓடி போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. பாப்னி நாடி என்னாச்சு, ஏன் என் தங்கப்பட்டு நீ என்னம்மா ஆச்சு, ஏன் அழுகுற, இங்கே பாரு தேங்கண்ணாவை பாரு, ஏய் பாருங்க ஏன் அழுகுற அப்படின்னு வந்துட்டு அவன் கேட்டுட்ருக்கான். அப்படின்னு எல்லாருமே கேட்டு சைனீஸ் எல்லாம் அவங்கள ஹக் பண்ணிட்டு அப்படியே அழுகுறாங்க. எல்லாமே பெட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜேகே எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கான். அப்போது சைனீஸ் சொல்கிறான், பாப்னி டோர்லாம் லாக் பண்ணிக்கோ, நல்லா பத்திரமா இரு, எங்கள் வாய்ஸ் கேட்டால் மட்டும் டோர் ஓப்பன் பண்ணு சரியா, ஏதாச்சும் வேணும்னா கால் பண்ணு ஓகேவா. சரி சின்னண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் சரிடி நாங்கள் கிளம்புறோம், நீ பார்த்துக்கோ, ஏதாச்சுன்னா கால் பண்ணு ஓகேயா சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். நீங்கள் ஜேகே போய் ஹக் பண்ணிட்டு, டைமுக்கு சாப்பிடு ஜேகே, எனக்கு கால் பண்ணு ஜேகே ஓகேயா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. சரிடி பாய், பத்திரமா இருண்ணா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேகே சொல்கிறான். பாய் எல்லாருக்கும், பார்த்து போயிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்படின்னு எல்லாமே கிளம்பி போயிடுறாங்க. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு ரூமுக்கு வரீங்க. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளியே வரீங்க. பார்த்தா ஜிமின் பெட்டில் உட்காந்துருக்கான். அப்போது ஏய் பேபி கேர்ள், எப்பா என்னம்மா இருக்க, ஜேகே கொடுத்து வச்சவன் தாண்டி. ஜிமின் இங்கே என்ன பண்ணுற, மரியாதையாக போயிடு, இல்லை நான் ஜேகே கால் பண்ணிவிடுவேன். ஓ அவன் ஃப்ளைட்டில் இருக்காண்டி, இப்போ போறியா என்ன அப்படின்னு கத்துறீங்க. ஜிமின் ஒன்றுமே பண்ணாமல் மெதுவாக அவங்க கிட்டே வரான். ஏன்டி, ஏன் இப்படி பண்ணுற, உன்னை லவ் பண்ணேன் அது தப்பா, உன்னை உண்மையாக தாண்டி பண்ணேன், ஆனால் நீ ஜேகே பண்ணலை சனியனே. அப்போ ஆரம்பிச்சிச்சிடி எனக்கு இந்த பைத்தியம், எனக்கு உன்னை தேடாத இடமே இல்லை, ஆனால் நீ இந்தியாவில் இருந்திருக்க, நீ வருவ அப்படின்ற எனக்கு தெரியும், ஆனால் நான் உன்னை எவ்வளோ நேரம் எங்கெங்கெல்லாம் தேடணும் தெரியுமா, அப்படியே பைத்தியம் மாதிரி, அப்படியே கிரேசி திங்ஸ் அப்படியே வேறு லெவலில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலடி அம்மா, அப்படிடி நீ அந்தளவுக்கு நீ சொந்தக்காரிடி என் லவ்வுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நான் அப்பவும் சரி இப்போவும் சரி ஜேகேவை மட்டும்தான் லவ் பண்ணுறேன், நீ என்ன சொன்னாலும் அவ்வளோதான், அவன் எனக்கு மட்டும்தான், நான் அவனுக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஜிமின் கோவத்தை எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறான். நீங்கள் பாத்ரூம்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறீங்க. ஜிமின் அமைதியாக அப்படியே வெளியே போய்ட்றான். நீங்கள் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறீங்க. செம்மையாக அழுகுறீங்க. அப்போ தான் ஜேகே வந்து ரீச் ஆகிட்டு கால் பண்ணுறான். ஏய் வந்துட்டேன்டி, நீ என்ன பண்ணுற, ஜேகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்ணெலாம் கலங்கி போயிருக்கு. ஏய் எதுக்குடி அழுவுற,
ஆ உன்னை உன்னை மிஸ் பண்ணுறேன்டா. ரெடி 5 இயர்ஸ் தாண்டி ஆச்சு. எனக்கு 5 இயர்ஸ் ஆன மாதிரி இருக்குடா. உன்கிட்ட வரேன் ஜேகே அப்படி சொன்னேன். அம்மோ அழுகாதடி. சைனீஸா அழுகிறா போறடா உன் தங்கச்சி. பாப்னி சீக்கிரம் முடிச்சுட்டு வர ட்ரை பண்ணுறோம்மா, நீ பார்த்துரு சரியா அப்படின்ற மாதிரி சைனீஸாக சொல்கிறான். ஓகே அண்ணா. ஐய் அம்மாடி அம்மா குட்ரி, நீங்கள் வா தரேன். புருஷனை காய போட்டுருடி நீ ரொம்ப போடா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு ஜேகேவோட பிக் ஃப்ரேமை பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஓகேடா, நான் இந்த பாட்டை இதோடு முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து நான் போடுறேன். எவில் ப்ளே பை எல்லா டைமும் எவில் ப்ளே பைன்னு சொல்லிட்டுருக்கேன், ஆனால் போட தான் மாட்டேங்கிறேன். ஆனால் நான் போடுவேன், சீக்கிரம் போடுறேன்டா. கோச்சிக்காதீங்கடா யாரும். ஓகேயா, எல்லோரும் சேஃபாக இருங்கடா. எல்லோரும் ஆக்சுவலாக வந்து இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் தானே எனக்கு தெரியும். நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா, இல்லைனா ஏதாச்சும் புதுசாக ட்ரை பண்ணணுமா, இல்லைனா வாய்ஸு அந்த மாதிரி வந்துட்டு எதுவாச்சும் இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். நான் வந்து கொஞ்சம் நல்லா கரெக்ட் பண்ணி போடுறேன்டா. ஓகேடா. ஓகேடா, பை பாய் ஸ்வீட்டீஸ்.